குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சியில இன்னைக்கு நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போறோம். இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து வரப்போகுது. மார்ச் 1 வீக்ல வந்து எப்போ எலெக்ஷன் அப்படின்ற டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இத தாண்டி வந்து தேர்தல் வாக்குறுதிகள வந்து ஒவ்வொரு கட்சியினரும் ரெடி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு அதிமுக வந்து அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிய வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அதுல சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பா வந்து ரூ. 10,000 வந்து ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் வந்து வழங்கப்படும். அதாவது அதிமுக ஆட்சிக்கு வந்தா ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் வந்து கருணை தொகையா வந்து ரூ. 10,000 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பவுமே வந்து இபிஎஸ் வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு அனௌன்ஸ்மென்ட் குடுப்பாரு. ஏன்னு உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த வகையில இந்த வாட்டி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு மையத்துல வந்து அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு, அதாவது 12th முடிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்துட்டு மாதம்தோறும் வந்து ரூ. 1000 கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து வந்து பட்டதாரி இளைஞர்களுக்கு, அதாவது முடிச்சுட்டு அவங்களும் வந்து வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து மாதம்தோறும் ரூ. 2,000 கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து வந்து மீனவர்களுக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ மீன்பிடி தடை காலங்கள்ல வந்து ரூ. 8,000 வந்து நிவாரணமா கொடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து 12,000 உயர்த்தி வந்து கொடுக்கப்படும் நாங்க ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நெசவுத்துறைக்கு வந்து இலவச மின்சாரம் வந்து இப்போ 300 யூனிட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்தா அந்த 300 யூனிட் வந்து 450 யூனிட்டா உயர்த்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு வந்து பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு இபிஎஸ். அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் வாக்குறுதிக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய ஆட்சி வந்துட்டு மக்கள வந்து ஒரு வென்டிலேட்டர்ல வச்சு அவங்கள காப்பாத்தக்கூடிய சிச்சுவேஷனுக்கு கொண்டு வந்து தள்ளியிருக்காங்க. ஸோ அதுக்கான வாக்குறுதியா தான் இத நாங்க பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து நெருங்கிட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த ஓபிஎஸ் சைட்ல இருந்து எந்த அப்டேட்டுமே இல்ல அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு தேனி போடிநாயக்கனூர்ல வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. அவர் அதுல என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, "நான் என்னதாங்க தவறு செஞ்சேன்? இனிமே நான் என்னதான் பண்ண முடியும்? போய் நான் வேணா சங்கர மடத்துல போய் உட்காரவா? அதுதான் பண்ணுமா?" அப்படின்னு ரொம்பவே மனம் உடைஞ்சு போய் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம, கண்டிப்பா நான் வந்து அதிமுகவ மீட்கறதுக்கான சட்டப்போர்கள வந்து நான் தொடர்ந்து பண்ணுவேன். கண்டிப்பா நான் அதிமுகவ மீட்டெடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்த்தா இவரு எப்படி திமுக கூட கூட்டணி வைப்பாருன்னு தெரியல. ஏன்னா இப்ப ரீசன்ட் டேஸ்ல வந்து சிஎம் கூட ஒரு மீட்டிங்லாம் நடந்துச்சு அவரு கூட. ஸோ நாமலாம் என்ன நினைச்சோம்னா, திமுக கூட போய் சேர போறாரு. ஏன்னா அவருக்குன்னு இப்போ வரைக்கும் தனி கட்சி எதுவும் இல்லல்ல. அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருந்தோம். பட் ஆனா இவர் வந்து இன்னும் நான் அதிமுகவ மீட்டே திரும்புவேன் அப்படின்றாரு. இப்படி ஒரு விஷயத்த சொல்ற பட்சத்துல எப்படி போய் இவரு திமுக கூட இணைவாரு அப்படின்றது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி இவர் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் பண்றாரு அப்படின்றது. நான் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற கழகத்தை, அடிப்படை தொண்டர்கள் உரிமையை மீட்கின்ற கழகத்தை ஒவ்வொரு மாதமும் தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர் கூட்டத்தை கூட்டுவேன். அந்த கூட்டத்திலேயே நான் அறிவித்திருக்கிறேன், எந்த நிலையிலும் நான் தனி கட்சி துவங்க மாட்டேன். இந்த கழகம் மீட்டெடுப்பதற்கு உரிமையை, அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை உரிமைகளை மீட்டெடுப்பதற்காகத்தான் இந்த கழகம் தோற்றுவிக்கப்பட்டது. இன்னைக்கு மதுரையில அமமுகவோட பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கண்டிப்பா சசிகலாவும் ஓபிஎஸும் பிஜேபியில வந்து இணைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் ஆனா இவர் சொல்றது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் எந்த ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்கள 2 பேருடைய எகெயின்ஸ்டான பார்ட்டி அப்படின்னு பார்த்தாங்கன்னா, அது வந்து திமுக தான். ஸோ திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்ற பட்சத்துல என்டிஏ கூட்டணியில கண்டிப்பா இவங்க வந்து இணைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா இவர் ஒரு விஷயத்த மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் வந்து ஓபிஎஸ் வந்து சிஎம் மீட் பண்ணி ஒரு பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துச்சு. நம்மளும் கூட அவங்க டிஎம்கே கூட கூட்டணி வச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சோம். இவர் அதை மறந்துட்டு கண்டிப்பா 2 பேரும் வந்து கூட்டணியில ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் ஆனா அரசியல்ல என்ன வேணா நடக்கலாம்ல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் கூட கூட்டணி வைக்கிறாங்கன்னு. திருமாவளவன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அதாவது ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. அவர் அதுல என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் இப்படி வந்து திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்றது வந்து அதிமுகவுக்கு வம்பிழுக்கிற மாதிரி, அவங்களுக்கு இன்னும் வெறுப்பை எக்ஸ்ட்ரா ஏற்படுத்துற மாதிரி தான் இவர் சொல்லியிருக்காரு. ஆனா உண்மையிலேயே இப்ப வரப்போற தேர்தல் வந்து திமுகவுக்கும் அதிமுகவுமான தேர்தல் தான் அப்படின்னு ரொம்பவே தீர்க்கமா சொல்லியிருக்காரு. ஓகே, இதுக்கு ஏதாவது பதில் சொல்ற மாதிரி விஜய் சொல்றாரா? இல்ல இது இப்படியே முடியுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். விஜய் அவர்கள் இது திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையிலான போட்டி என்று சொல்லுவதன் மூலம் அவர் அதிமுகவை குறைத்து மதிப்பிடுகிறார், அதிமுகவை சீண்டுகிறார். எனவே அவருடைய விமர்சனம் அதிமுகவுக்கு எதிரான விமர்சனமாகத்தான் இருக்கிறது. அதிமுகவை விமர்சிக்கிறார் என்றால் அதிமுக பாஜக அணியை ஒரு பொருட்டாக அவர் கருதவில்லை என்றுதான் எண்ண தோன்றுகிறது.
அவர் என்ன எதிர்பார்ப்பில் இந்த கருத்தை பேசுகிறார் என்று விளங்கவில்லை. இந்த தேர்தலை பொறுத்தவரையில் திமுக அணிக்கும் அதிமுக அணிக்கும் இடையிலான போட்டிதான். வரப்போற சட்டமன்ற தேர்தலை ஒட்டி எல்லாரும் பயங்கரமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அரசியல் சார்ந்தவங்கெல்லாம். இந்த இடையில வந்து சசிகலா ஒரு ரீசன்ட் டேஸ் முன்னாடி வந்து நானும் போட்டியிட போறேன், அதாவது ஏன் சார்பா என்னோட ஆதரவாளர்கள் வந்து போட்டியிட போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஒரு சில வழக்குகள் காரணமா வந்து அவங்க ஒரு கொஞ்ச நாளைக்கு குறிப்பிட்ட நாட்களுக்கு வந்து குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு வந்து அவங்க தேர்தலில் போட்டியிட முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால வந்து அவங்களோட ஆதரவாளர்கள் வந்து அவங்கள சார்பாக வந்து போட்டியிட போறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் சிவகங்கையில் இன்னைக்கு வந்து ஒரு விழா, அதாவது ஆதரவாளர்களை சந்திக்கக்கூடிய ஒரு விழா ஒன்று நடைபெறுது. இது தொடர்ச்சியாக அவங்களோட ஆதரவாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா போஸ்டர் அடித்து பயங்கரமாக பில்டப் பண்ணியிருக்காங்க. அது இன்னொரு பக்கம் வந்து இபிஎஸோட தொண்டர்களும் அதில் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா 2 பேரும் மாறி மாறி போஸ்டர் ஒட்டி கிட்டத்தட்ட வந்து இந்த போஸ்டர் ஒட்டுறதை வந்து ஒரு பெரிய போர்க்களமாக அவங்க மாற்றிருக்காங்க. அதாவது அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த லைன் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இபிஎஸோட ஆதரவாளர்கள் ஒரு போஸ்டர், அடுத்தது அதை தொடர்ந்து வந்து சசிகலா ஆதரவாளர்களோட ஒரு போஸ்டர். இதில் இன்னும் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சசிகலாவோட ஆதரவாளர்கள் விட்டு இருக்க போஸ்டரில் வந்து இருக்கக்கூடிய வசனங்கள் தான். அந்த போஸ்டரில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீனிக்ஸ் பறவை, துரோகம் மிஞ்சும் நெஞ்சுரம் கொண்டவர் அப்படின்னு அவங்க பயங்கரமாக பில்டப் பண்ணி போஸ்டரில் வந்து வசனங்கள் அமைச்சு ஒட்டியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இபிஎஸ் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் சும்மா விடுவாங்களா, நாங்களும் ஓட்டுறோம் பாருங்கன்னு மாறி மாறி 2 பேரும் போஸ்டர் போரில் ஈடுபட்டு இருக்காங்க. ஓகே, இது வெறும் போஸ்டரோட நிற்குதா, இல்லை அந்த கூட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது, தொண்டர்களுக்கிடையே என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சியில இன்னைக்கு நடந்த நிறைய சுவாரஸ்யமான நிறைய முக்கியமான விஷயங்கள் பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோகிலா செல்வராஜ்.